ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த க்ளேயில் ஃப்ளாஸ் இயரிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பார்க்கலாம். நம்ம சேனல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வீட்டுக்கு உபயோகமான எல்லா பொருட்களுமே இந்த ஆப்பில் இருக்குது. டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளே இருக்குது இல்லையா, இந்த க்ளேயில் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஆக்கிக்கோங்க. ஒரு சின்ன பால் மாதிரி ஆக்கிக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி, ஓகேவா, ஒரு சின்ன மூடி எடுத்துகிட்டு அந்த இதை ஒரு அப்படி அமுக்குங்க. இப்போ நம்ம இந்த பூரிக்கெலாம் நம்ம ரவுண்டாக செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ரவுண்டாக பண்ணிவிட்டு இந்த கப்பு, இந்த மூடி இருக்குது இல்லையா, இந்த கேப்பில் மேலே இந்த மாதிரி இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதின்ற மாதிரி போடுங்க. அப்புறம் இன்னொன்று எடுங்க, அதே மாதிரி பண்ணி அது மேலேயே, அதாவது இந்த பாதிக்கும் இந்த பாதிக்கும் நடுவில் போட்டு 1 by 1 மேலே மேலே மேலேன்னு சொல்லிட்டு அந்த ரவுண்டிங் ஃபுல்லாக பண்ணுங்கள். சரியா? அந்த ரவுண்டிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பு தெரியாத மாதிரி 1 by 1 நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. சரியா? 1 by 1 இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி தான் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். அப்படியே ரவுண்டாக பண்ணதுக்கப்புறம் மெதுவாக இங்கே பாருங்கள் எடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா ரோஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ளாஸ், இது இப்போ நாங்கள் ஃப்ளாஸ் இயரிங் மாதிரி இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒன்று பண்ணிட்டோம், இன்னொன்று பண்ண போகிறோம். பாருங்கள், சேம் மெத்தடில் இன்னொன்று பண்ணுறோம். இந்த மாதிரி தான் பாருங்கள், இதே மாதிரி பண்ணி 1 by 1 வச்சு அதை அழகாக அப்படியே எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ளாஸ் மாதிரி வந்துடும். ஒரு ஃப்ளா மாதிரி வந்த உடனே அதை அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது, இப்போ நீங்கள் வேறு ட்ரெஸ் போடுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த க்ளேலையே நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான க்ளே வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். இது காஞ்சதுக்கப்புறமும் அதுக்கான இயரிங்க்கு பின்னாடி நம்ம இது இந்த மாதிரி வாங்கி அந்த இயரிங் பண்ணோம் இல்லையா, ஸோ அது பின்னாடி அந்த B7000 சொல்லிட்டு ஒரு கம்மு விற்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கம்மு வாங்கி அந்த இயரிங் இந்த இதெல்லாம் காமிச்சோம் பார்த்திங்களா பின்னாடி மாட்டுறது, ஸோ அந்த மாதிரி வாங்கி பின்னாடி மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேயே நான் கலர்ஸ் தான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி நான் பாருங்கள் பண்ணது மிக்சிங் கலரில், மல்டி கலரில் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு, பிங்க்கு, பர்பிள், ப்ரௌன் இந்த மாதிரி மிக்சிங் கலரில் போட்டு நான் பண்ணியிருக்கிறேன் ஃப்ளாஸு. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன். பட் ரொம்ப அழகாகவே வந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அது காதில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது கிட்ஸ்க்கு. இப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என் பொண்ணுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பின்னாடி நம்ம அந்த இயரிங் நம்ம இது இருக்குது இல்லையா, இதை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம காஞ்சதுக்கப்புறமும் இங்கே பாருங்கள் நான் பண்ணது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது காஞ்சதுக்கப்புறமும் நமக்கு ஒன்றுமே ஆகாது. அப்படியே ஒரு மாதிரி லப்பர் மாதிரி நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது உடையாது, எதுவுமே இதாகாது. ஓகேவா? நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு எந்த கலர் நம்ம ட்ரெஸ் போடுறோமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஃப்ளாஸ் இயரிங் நம்ம மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.